வணக்கம். இன்றைய காலை முக்கிய நிகழ்வுகள். பிரதமர் மோடியை சந்தித்தார் முன்னாள் பிரதமர் தேவகவுடா. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மதசார்பற்ற ஜனதாதள கட்சிக்கு எத்தனை இடங்கள் என பேச்சு. நெல்லை தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு 6000 ரூபாயும், தென்காசி குமரி மாவட்ட மக்களுக்கு 1000 ரூபாயும் நிவாரணம். மழை வெள்ளத்தில் மரணம் அடைந்தவர்கள் குடும்பத்திற்கும் ரூபாய் 5 லட்சம் நிவாரண நிதி வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக வழங்கல். அமைச்சர் பொன்முடிக்கு தண்டனை வழங்கப்பட்டதை தொடர்ந்து ஆளுநர் ஒப்புதல். தலைமை தேர்தல் கமிஷனர், பிற தேர்தல் கமிஷனர்கள் நியமன மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். 3 பேர் அடங்கிய குழு தேர்வு. உச்சநீதிமன்றத்தில் இந்த ஆண்டு 52,191 வழக்குகள் தீர்வு. உச்சநீதிமன்றம் தகவல். தமிழகத்தில் வேகமாக பரவும் கொரோனா, 100 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கொரோனாவால் பாதிப்பு, அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. பிரதமர் மோடியை பிட் பாக்கெட் என கடுமையாக விமர்சித்த ராகுல் காந்தியின் பேச்சு ஏற்கத்தக்கதல்ல. விளக்கம் அளிக்க ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். அமைச்சர் பொன்முடி மட்டுமல்ல, இன்னும் 11 அமைச்சர்கள் விரைவில் சிறைக்கு செல்வார்கள். பாஜக தலைவர் அண்ணாமலை சூசகம். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் பாத யாத்திரை, கட்சி மேலிடம் வலியுறுத்தல். தென் மாவட்டங்களில் பெய்த மழை தொடர்பாக 29ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவிருந்த விசிக மாநாடு ஜனவரி 3வது வாரத்திற்கு தள்ளி வைப்பு. கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. மழை வெள்ளத்தால் தென் மாவட்டங்களுக்கு 843 கோடி வரை இழப்பு, நீர்வளத்துறையினர் அறிவிப்பு. நெல்லை மாவட்டத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இன்று ஒரு நாள் விடுமுறை, மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தூத்துக்குடி, திருச்செந்தூர் ஆகிய பகுதிகளுக்கு மீண்டும் ரயில் சேவை இன்று முதல் தொடங்குவதாக அறிவிப்பு. ஹஜ் பயணம் செய்ய விரும்புபவர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம், தமிழக அரசு அறிவிப்பு. இலங்கை அகதிகள் தொடர்பாக தமிழ் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே. இலங்கையில் போதைப் பொருள் தொடர்பாக கடந்த 4 நாட்களில் 8000 பேர் கைது, போலீசார் அதிரடி நடவடிக்கை. பராகுவே நாடு பல்கலைக்கழகம் ஒன்றில் மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு, 15 பேர் பலி. நியூ கினியா உலாவின் மழையின் கடந்த மாதம் எரிமலை வெடிப்பு, வெளியேற்றப்பட்ட 26,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு $1 மில்லியன் மதிப்புள்ள பொருட்களை அனுப்பி வைத்தது இந்தியா. நெதர்லாந்தில் வரும் ஜனவரி 25ஆம் தேதி முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை சர்வதேச திரைப்பட விழா. விடுதலை, ஜகர்தண்டா, டபுள் எக்ஸ், 7 கடல் 7 மலை ஆகிய 3 தமிழ் படங்கள் திரையிடல். சென்னையில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் மாமன்னன் படத்தில் நடித்த நடிகர் வடிவேலுவுக்கு சிறந்த நடிகர் விருது. சிறந்த படமாக அயோத்தி படம் தேர்வு. ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா நாளை அதிகாலை 4:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு. தூத்துக்குடி 1000 தென் விநாயகர் கோவிலுக்கு தானமளித்த முஸ்லிம், அசாது நவாப் சாஹிப் தானமளித்தது கண்டெடுப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 78 ரன் வித்தியாசத்தில் தொடரை கைப்பற்றியது இந்தியா. இத்துடன் இன்றைய காலை முக்கிய நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.